பிரைஸ் த லார்ட். இந்த காலை வெளியில மார்னிங் டிவோஷனுக்காக நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருந்த மாதிரி ரா போஜனத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். போன மார்னிங் டிவோஷன்லேயே நம்ம ரா போஜனத்தில் அந்த முதலாவது காரியம் பார்த்தோம் இல்லையா, ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதாவது நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் வழக்கத்திற்கு மாறாக நாம் செயல்பட வேண்டும். அப்படி செயல்படும் பொழுது ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை நம்மை நிறைவேற வல்லவரா இருக்கிறார். இன்னும் நம்ம எதுலெல்லாம் ஆயத்தப்பட வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நாம் மொத்த 3 விஷயம் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? என்னன்னா, ஆவி ஆத்மா சரீரத்துல நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம இதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக நான் சரீரத்தை எடுத்துக்கிறேன். என்னன்னா, நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்லையா? நம்ம 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இந்த சரீரம் நம்மளுடையது கிடையாது, மாறாக இந்த சரீரம் தேவன் நமக்கு கொடுத்தது இல்லையா? இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது, தேவன் தங்கி இருக்கிற ஒரு ஆலயமா இருக்கிறது. அப்ப இந்த சரீரத்தை நாம் நன்றாக பராமரிக்க வேண்டும். நம்ம சாப்பிடுறது, நம்ம ரெஸ்ட் டைம், நம்ம தூங்குற நேரம், நம்ம இந்த சரீரத்துல நம்ம சுத்தம் செய்கிறது எல்லாமே எதனால நம்ம பண்றோம் அப்படின்ற நோக்கத்தை அறிந்தோமானால் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா போகும். எதனாலனா இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, நம்ம சர்ச்சுக்கு போறோம், சர்ச் குப்பையா இருந்தா நமக்கு நல்லா இருக்காதுல்ல, நமக்கு பிரசன்ஸ்ஃபுல்லா இருக்காது. அண்ட் அட் தி சேம் டைம் அங்கங்க கச்ச ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் நம்முடைய சரீரமாகிய ஆலயமும் அதே மாதிரிதான். நல்ல ரெஸ்ட் கொடுக்கணும், நல்லா சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் நம்மளுடைய சரீரத்தை நம்ம ஒழுங்காக பார்த்து கொள்ள வேண்டும். கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே இருக்குது. ஸோ சரீரத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆத்மா இல்லையா? ஆத்மான்னு பார்க்கும்பொழுது நம்முடைய எண்ணம், நம்மளுடைய மனம், நம்மளுடைய சித்தம், நம்ம நாம் சிந்திக்கிறது இல்லையா? நம்மளுடைய எண்ணம், நாம் சிந்திக்கிறது, நம்மளுடைய மனம், நாம் என்ன ஃபீல் பண்றோம் அப்படின்றது, நம்மளுடைய இமோஷன்ஸ், அது நம்மளுடைய சித்தம். நாம் என்ன டிசிஷன் எடுத்தாலும், என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தோட நம்ம அதில் அலைன் பண்ணி ஒன்னா இருக்குமா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இப்படி செய்ய வேண்டும். எது எல்லாவற்றிலுமே தேவனை முன்மாதிரியாக வைத்து அவரை முன்னாக நிறுத்தி வைத்து நம்ம எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். இதை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பண்ணணும். டெய்லி என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய சிந்தையை புதிதாக்கணும், மனதை புதிதாக்கணும். நிறைய தப்பு பண்ணியிருப்போம், என்னைக்காவது ஒரு நாள் போய் பாவ மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு கிடையாது. அனுதினமும் நம்முடைய சிந்தை புதிதாக்க வேண்டும். அனுதினமும் நம்முடைய மனமும் சரி, நம்முடைய சித்தமும் தேவனுடைய சித்தத்தோட ஒத்து போகுதா அப்படின்றதை நாம் ஒரு நாளும் அதை புதிதாக்கி நம்மை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இதற்கு தேவன் கண்டிப்பாக உதவி செய்வார். நம்ம 23வது சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான சங்கீதம், அதுல 3வது வசனம், அவர் என்னுடைய ஆத்மாவை தேற்றி, இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு, he restores my soul. அதாவது என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் திரும்பவும் இருந்த இடத்திற்கு வைக்கிறார் இல்லையா? திரும்பவும் புதிதாக ஆண்டவர் அதை புதுப்பிக்கிறார். ஸோ அதே மாதிரி நம்முடைய ஆத்மாவையும் இந்த எண்ணம், மனம், சித்தம் இதற்கு ஏற்றவாறு ஆத்மாவையும் நாம் என்ன பண்ணணும்னா ஆயத்தப்படுத்த வேண்டும். 3வதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய பிரேயர், நம்ம ஜெபிக்கிற நேரம், நம்முடைய வேதம் வாசிப்பு அல்லது நம்மளுடைய மெடிடேஷன், தியானம் செய்கிற நேரம், அப்புறம் நம்மளுடைய ஃபெலோஷிப் இல்லையா? ஃபெலோஷிப்னு வரும்போது தெய்வ ஆவியானவரோடு இருக்கிறதான அந்த உறவில் நாம் இன்னும் வலுப்பட வேண்டும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும்னா நம்மை நாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆயத்தப்படுத்த முடியும். ஸோ நம்ம இதை எல்லாவற்றையுமே எதற்காக ஆயத்தப்படுத்துகிறோம் என்றால், இப்ப நம்ம ஈஸ்டரா இருக்கனால இந்த ராபோஜனத்தை குறித்து எல்லாமே பேசணும். இது நாம் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். அதற்காக இந்த ஆயத்தங்கள் எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்க இன்னையில இருந்து இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த 3 ஏரியாவிலையும் நான் சொன்ன மாதிரி ஆவிக்கு என்ன வேணுமோ அந்த உணவை கொடுக்க வேண்டும். ஆத்மாக்கு எதை புதுப்பிக்க வேண்டுமோ அதை நம்ம தான் செய்ய முடியும். இன்னொன்னு, இந்த சரீரத்திற்கு என்ன தேவையோ அதையும் நம்ம தான் செய்ய முடியும். இந்த 3 ஏரியாவையும் இன்னையில இருந்து ஒரு ஏரியாவை தனித்தனியா கவர் பண்ணி நம்ம எல்லாவற்றிலையும் ஆயத்தமாக்கப்படுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.